ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசானில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்டிங் ரோலுக்கு தான். ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து அசஸ்மெண்ட் லிங்க் வந்துடும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் எழுதுனதுக்கப்புறம் ஃபர்தர் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக டேரக்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜாப் ஆஃபர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதனால் நம்ம பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து ஜாப் ஆஃபர் கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது மென்டர்ஷிப் கைடன்ஸ் வேணாலோ ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ரோலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டெஸ்டிங் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து அமேசானில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஐடியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, 28409663 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADCI அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து சென்னை லொக்கேஷனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்தியா சென்னை லொக்கேஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் அண்ட் IT சப்போர்ட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும். தென் இதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எ டிவைஸ் அசோசியேட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு எக்ஸிக்யூட் டெஸ்ட் கேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரிப்போர்ட் டிஸ்பெரியன்சி எ DA ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஒன் ஆஃப் டைம் டெலிவரி ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிவைசஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் கீ ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஜேடியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு execute test cases prepared for a testing software builds on the Fire OS platform for Fire OS products அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டெஸ்ட் கேசஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டெஸ்டிங்கை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிப்போர்ட் பக்ஸ் அக்யூரேட்லி. ஸோ அந்த டெஸ்ட் கேசஸில் கொடுத்த டெஸ்ட் பிளான் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதில் என்னென்ன பக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட் பண்ணி அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் நியூ பில்ஸ் அண்ட் ரிலீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புது டெஸ்ட் கேஸாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பர்ஃபார்ம் ரெக்ரெஷன் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் டெஸ்டிங் எக்ஸைசவ் குவாலிஃபை பில்ட் வித்தவுட் காம்ப்ரமைசேஷன் ஆன் குவாலிட்டி, யூஸ் சாஃப்ட்வேர் டூல் டு டேட்டா கேப்சர் ஆன் டெய்லி பேசிஸ், பி கம்ஃபர்டபுள் ஃபார் த கேப்சரிங் ரிசல்ட் கம்யூனிகேட்டிங் அண்ட் எஸ்கலேட்டிங் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், raising all failures doubts related to the execution of test cases in the clarification portal and closing the same as per all SLAs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக அந்த சாஃப்ட்வேருக்கு ஸோ டெஸ்ட் கேசஸ் ரெடி பண்ணி அந்த டெஸ்ட் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க கொடுக்குற இன்டர்னல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது. அந்த இன்டர்னல் சாஃப்ட்வேர் டூல்ஸில் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து உங்கள் மேனேஜர் ஆர் லீடு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேசிக் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் QA மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து QA குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் டொமைனில் கண்டிப்பாக பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவும் பெருசாக வந்து காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து சம் கைடன்ஸ்லாம் கொடுக்குறேன். தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெஸ்டிங் கன்சியூமர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை வந்து UG PG எது பண்ணியிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் டூல்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அமேசானில் லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் அப்லோட் பண்ண சொல்லும். அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஸோ நம்ம கேண்டிடேட்க்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்டிங் அமேசான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் லிங்க் வந்திருக்கு. அந்த அசஸ்மெண்ட் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ண உடனே வந்திருக்கும். அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்துட்டு 50 to 60 மினிட்ஸ்க்குள்ளே இந்த அசஸ்மெண்ட்டை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில் மென்ஷன் பண்ணுவோம். கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அமேசான் வந்து நல்ல ஒரு கம்பெனி, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னாலும் ஸோ அதுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.